ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 அட்மிட்டட் லிஸ்ட்டு சென்டாக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்துட்டு அதில் பேஸ் பண்ணி நமக்கு வேகன்சிஸ் வந்துட்டு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம வந்துட்டு என்ன அந்த வேகன்சியை வச்சுட்டு நமக்கு வந்துட்டு இப்போ அட்மிட் ஆனவங்களுடைய கட் ஆஃபை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரவுண்ட் 2க்கு நமக்கு எவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எம்சிசியில் வந்துட்டு பிடபிள்யூக்கு வந்து அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் சென்டாக்ல வந்துட்டு ஃபர்தராக நம்ம வந்துட்டு ரவுண்ட் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் சப்மிஷன் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி சீட்டு வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு வித்ட்ராவல் அண்ட் ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கான இதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த இதில் பார்க்கலாம் வாங்க. நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ 131 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா 22 சீட்ஸ் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்துட்டு நமக்கு வந்து ஒவ்வொன்றிலையுமே அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ஆர்ஐ கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சீட் மேட்ரிக்ஸில் இருந்தது வச்சு இப்போ வேகன்சி என்னன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்பிபிஎஸ்க்கு 37 சீட்ஸ் வந்துட்டு வேகன்சி இருக்குது. இப்போ ஐஜிஎம்சி, பிம்ஸ், மணக்குள விநாயகா, வெங்கடேஸ்வரா பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து 131 சீட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 122 சீட்ஸ் தான் வந்து அட்மிட்டடாக இருக்காங்க. ஸோ 9 சீட்ஸ் வந்துட்டு ஐஜிஎம்சியில் வேகண்டாக இருக்குது. பிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட் வேகண்டாக இருக்குது. மணக்குள விநாயகரில் பார்த்தீங்கன்னா 10 சீட் வேகண்டாக இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்த்தீங்கன்னா 14 சீட் வேகண்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃபில் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா 78, மணக்குள விநாயகரில் 83, பிம்ஸில் 66, ஐஜிஎம்சியில் 122 தான் இப்போ வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டோட்டல் 289 சீட்ஸ் வேகண்ட். கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் பார்க்கும்போது 57 சீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேகண்டாக இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் பார்த்தீங்கன்னா 115 சீட்ஸ் வந்துட்டு தெலுங்கு மைனாரிட்டி வேகண்டாக இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் ரவுண்டில் பார்ப்பாங்க எவ்வளோ புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு. ஃபில் ஆகும்போது ஃபில் ஆகிறது எல்லாத்தையும் வச்சுட்டு அன்ஃபில்டு சீட்ஸை தேர்ட் ரவுண்ட்லேயே சென்டாக் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபுல்லும் பூல் ஆகி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக உங்களுக்கு வரும். ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ட் ரவுண்டை வந்து எடுக்கலாம். புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸும் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்க எடுத்துக்கலாம். ஸோ மணக்குள விநாயகரை பொறுத்த வரைக்கும் 2 சீட் தான் அட்மிஷன் பண்ணிக்கிறதுனால 117 சீட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ எம்பிபிஎஸ்ல பார்க்கும்போது என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 95 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. அதாவது ஐஜிஎம்சியில் 19, பிம்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 11 சீட்ஸ் இருக்குது. மணக்குள விநாயகரில் பார்க்கும்போது 30 சீட்ஸ், வெங்கடேஸ்வரா பார்க்கும்போது 35 சீட்ஸ். ஸோ இந்த 95 சீட்ஸும் வந்துட்டு என்ஆர்ஐ வேகன்சி இருக்கிறதுனால என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து இதை பார்த்து அப்ளிகேஷன் போடுறவங்க ரவுண்ட் 2ல பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கட் ஆஃப் நேராக பார்க்கலாம். என்னென்ன மாதிரி கட் ஆஃப் போயிருக்கின்றதை பார்த்துக்கலாம். இப்போ ஜிப்மரோட கட் ஆஃப் வந்து இப்போ நமக்கு இங்கே ஏன் அவசியம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலில் வந்து 535 முடிக்கும் போனனால இப்போ ரவுண்ட் 2க்கு வந்துட்டு எம்சிசி அவங்க கனெக்ட் பண்ணிட்டு ஜிப்மரில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கிருந்து மூவ் ஆவாங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்துட்டு ஃபில் ஆகாத சீட்ஸ் ஏதாவது அங்கே வந்து ஜிப்மரில் இருந்தது அப்படின்னா இந்த ரவுண்ட் 2 வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து ரவுண்டு 3ல தான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகாத எஸ்டி சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது எம்சிசியோட அல்காரிதம் படி மாற்றுவாங்க. அதே மாதிரி தான் காரைக்கால் ஜிப்மர்லையும் ஃபில் ஆகாத எஸ்டி சீட்ஸ் வந்துட்டு எஸ்சியாக மாற்றுவாங்க. ஸோ புதுச்சேரி, காரைக்கால் ரெண்டும் சேர்த்து எஸ்டி சீட்ஸ் ஃபில் ஆகலைன்னா அதை வந்து எஸ்சியாக மாற்றுவாங்க. இது வந்து தேர்ட் ரவுண்டில் அல்காரிதம் எம்சிசி வந்து அப்ளை பண்ணி மாற்றுவாங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் எம்சிசியில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் பிடபிள்யூவும் அவங்க பார்ப்பாங்க. இப்போவும் பிடபிள்யூ போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்துட்டு போயிட்டு அவங்க அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கணும். நமக்கு வந்து கிட்ட வந்து புதுச்சேரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸோ அங்கே போய் வாங்க வேண்டியிருக்கும் அவங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் அவங்க தேர்ட் ரவுண்டில் பார்ப்பாங்க. தேர்ட் ரவுண்டு தான் இதெல்லாமே நடக்கும். ஸோ தேர்ட் ரவுண்டில் வந்துட்டு அந்த 2 ஓபிசி பிடபிள்யூவும் ஜென்ரல் பிடபிள்யூ ஃபில் ஆகாமல் போயிடுச்சுன்னா அவங்க அதை வந்து ஜென்ரலாக ஓபிசி பிடபிள்யூ வந்து ஓபிசியாகவும் ஜென்ரல் பிடபிள்யூ வந்து ஜெனரலாகவும் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து தேர்ட் ரவுண்டில் தான் நடக்கும். அதனால இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் மூவ்மெண்ட் வந்துட்டு எப்படின்றத நமக்கு தெரியல. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஜிப்மருக்கு வந்துட்டு இந்த கட் ஆஃப் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து ரிட்டைன் ஆகும். மேபி ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எஸ்டி சீட்ஸில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னா இடபிள்யூஎஸில் வந்துட்டு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ ஜிப்மர் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃபாக இருந்தது ரவுண்ட் 1ல. இப்போ ரவுண்ட் 2 நமக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஐஜிஎம்சிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்மிட்டட் லிஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து வச்சு பார்த்தலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, அதில் வந்து டெஃபினட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வேகன்சி சீட்ஸ் வந்துட்டு இருக்குது, ஜென்ரல் இருக்குது, நமக்கு வந்துட்டு இடபிள்யூஎஸ் சீட்ஸும் வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கனால
இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிசி சீட்டும் எம்பிசிக்குமே இந்த 3 கேட்டகரிலையுமே சேஞ்சஸ் வரும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் ரவுண்ட் 2ல பார்க்கும்போது ஃப்ரம் 483 இருக்கக்கூடிய இப்போ அட்மிட்டட் லிஸ்ட் கட் ஆஃப் வந்து 482 கிட்ட 82 அந்த ரேஞ்ச் போகும். ஏன் அப்படின்னா 83னா மார்க் 83ல வந்துட்டு ஒரு 2-3 பேர் ரேங்க் வித்தியாசத்தில் இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு 3 சீட் தானே வேகன்சியாக இருக்குது ஜென்ரலாக. ஸோ அந்த இதை வச்சு பார்க்கும்போது ஒரு 482 ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஓபிசிக்கு பார்க்கும்போது ஒரு 462 ப்ளஸ் ஆர் மைனஸ் போக வாய்ப்பு இருக்கும். எம்பிசிக்கு போகும்போது 450 ப்ளஸ் ஆர் மைனஸ் போக வாய்ப்பு இருக்கும். இது வந்து குறைச்சலாக தான் இருக்கும் டிஃப்ரென்சஸ். ஏன்னா நமக்கு சீட் வந்துட்டு டோட்டலாக ஜிப்மர் இருக்கக்கூடிய அந்த இது அப்படியே மெயின் ஆகும்போது இங்கே வந்து இந்த டாப் 3 பீப்புள் மூவ் ஆகிறத வச்சு இந்த கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். மற்ற கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இப்போ சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியல. பட் தெரியல எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எம்சிசியோட ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, அடுத்தது வந்து பார்க்கும்போது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ்ல வந்து கட்டாயமாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒன்று வந்து வேகன்சி இருக்கனால இது வந்து ஒரு 195 ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் இதுவும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கும்போது காரைக்காலை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ் வந்துட்டு வேகன்சி இருக்கனால ஸோ அது வந்து எப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கேண்டிடேட் வந்துட்டு எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்க்க முடியும். மற்றபடி காரைக்காலில் வந்து நம்மளால வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியல. பட் ரவுண்ட் 2 ரிசல்ட் வரும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மாகேவை பொறுத்த வரைக்குமே நம்மளால வந்து எஸ்சி சீட்ஸ் மட்டும் தான் ஒன்னே ஃபில் ஆகாமல் இருக்கு. ஸோ அது வந்து இந்த கேண்டிடேட் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் மற்றபடி வந்து சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி யானம் பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இடபிள்யூஎஸ் ஒன்று தானே வேகண்டா இருக்கறனால வந்து நம்மளால வந்து டிஃபரன்ஸ் பார்க்க முடியல. ஓகே, சோ பட் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா அது தேர்ட் ரவுண்ட்ல இது இருக்கலாம். ஓகே, என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 427 மார்க்ஸ்க்கு 1,61,245 முடிக்கும் வந்து என்ஆர்ஐ கோட்டா வந்து கிடைச்சிருக்குது ஐஜிஎம்சியில். ஸோ இப்போ இந்த தடவை வந்து வேகன்சி நிறைய இருக்குது இல்லையா என்ஆர்ஐ கோட்டால. ஸோ அதனால நீங்க வந்துட்டு செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு கட்டாயமா இந்த கட் ஆஃப் வந்து குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ஆர்ஐ வந்துட்டு நிறையவே வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பிம்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து ஜென்ரல் கோட்டாலையும் சரி, ஓபிசிடியும் சரி, எம்பிசிடியும் இபிசிடியும் சேஞ்சஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 443 முடிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஓபிசி பார்க்கும்போது 441 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் அப்படி சொல்றோம்னா இப்போ 442 பார்த்தீங்கன்னா அதுலேயே 2-3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, 441லேயே 2-3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸோ அந்த சீட் எவ்வளோ வேகன்சின்றதை அதை வச்சு பார்க்கும்போது பிம்ஸுக்கு வந்து பார்க்கும்போது ஓபிசிக்கு வந்து 441 பிளஸ் ஆர் மைனஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் சேஞ்சஸ் இருக்கும் டெஃபினட்டா. ஏன்னா சில கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு அட்மிஷன் கிடைச்சு சேரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். இல்லை அவங்க இந்த ரவுண்ட்ல வந்துட்டு அந்த ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ ஜாயின் பண்ணலாம், இந்த செகண்ட் ரவுண்ட்ல அப்ளை பண்ணி கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த 442 இருக்கிறது வந்து ஒரு 441 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் இது கம்மியும் ஆகலாம். பட் ஒரு இதாக சொல்கிறோம். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 428 முடிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிம்ஸ்ல. இபிசி பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அந்த கேண்டிடேட் சில பேர் மூவ் ஆறாங்க, ஜென்ரல் இதுக்கு மூவ் ஆனாங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். இல்லை அவங்க அந்த இபிசி கொட்டாலேயே அவங்க எடுத்துட்டாங்கன்னா அப்போ எப்படின்றது தெரியல. பட் நம்ம 431 போக வாய்ப்பு இருக்கலாம். பட் இதுவும் வந்துட்டு நிச்சயமாக சொல்ல முடியாது. அது வந்து டெபெண்ட்ஸ், அந்த கேண்டிடேட் வந்துட்டு அவங்க எப்படி அது மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிம்ஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் மைனாரிட்டி 116 மார்க்ஸ்க்கு 12,93,824 முடிக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ இதுலயும் உங்களுக்கு வேகன்சி இருக்கனால தேர்ட் ரவுண்ட்ல தான் நமக்கு வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு அவங்க திருப்பியும் வச்சிருப்பாங்க அந்த சீட்டை. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 3,14,606க்கு 351 மார்க்ஸுக்கு என்ஆர்ஐ போயிருக்கு. ஸோ ரவுண்டு 3ல தான் உங்களுக்கு வந்து பிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகாத, அது ஃபில் ஆகாத சீட்ஸ். என்ஆர்ஐயும் சரி கிறிஸ்டியன் மைனாரிட்டியும் ஃபில் ஆகாத எல்லா சீட்ஸும் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பார்த்தீங்கன்னா இதுல மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் உங்களுக்கு இருக்க தெரியும். இப்போ பாண்டிச்சேரி ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா சேஞ்சஸ் இருக்குங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேகன்சி பிம்ஸ்ல கிரியேட் ஆனது, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் வேகன்சி கிரியேட் ஆனது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மணக்குள விநாயகர் பார்க்கும்போது 415 முடிக்கவே ஜெனரல் கேட்டகரிக்கு போகலாம் வாய்ப்பு இருக்குது. பட் இதுல ஒண்ணே ஒன்று தான் நான் திருப்பி சொல்றேன். சில கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஒரு சில சூழ்நிலையால ஃபீஸ் ரெடி பண்றதுக்காக அவங்க வந்து மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுக்கிறவங்க கூட இப்போ வந்து அதை ஃபீஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது
நம்ம வந்து ஒரு 415 ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது இவ்வளோ கட்டாயமாக போயிடணும். ஸோ இதில் சேஞ்சஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு 415 இப்போ 417 கூட போய் முடியலாம். பட் ஒரு ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு போகலாம் அப்படின்றத வச்சு அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 410 முடிக்கும் போகலாம். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். திருப்பி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வச்சிருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் நம்ம இது பண்ணணும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 407 ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இபிசி பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன் இல்லையா, அந்த கேண்டிடேட் வந்து அவங்க வந்து ஜெனரலுக்கு மூவ் ஆனாங்கன்னா வேகன்சி கிரியேட் ஆகும் மணக்குள விநாயகர்ல. அப்போ இபிசிக்கு 410 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நிச்சயமா நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து டிபெண்ட்ஸ் அந்த இது பொறுத்த வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 1,10,699 457 மார்க் எடுத்த உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் ஆனால் 2 சீட் தான் அவங்க ரெண்டு சீட் தான் அட்மிட்டட்ல பார்க்க முடியுது. ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 117 சீட்ஸ் வேகன்சி இருக்கிறதுனால மணக்குள விநாயகரில் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக கட் ஆஃப் நல்லாவே குறையும். ஏன்னா மிச்சம் இருக்க 117 சீட்ஸும் வந்துட்டு ஃபில் ஆகிறதுக்கு அவங்க வந்து இந்த செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு நம்ம பார்க்க தான் தெரியும் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அட்மிஷன்ன்றது. தேர்ட் ரவுண்டில் இன்னுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு பிம்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, மணக்குள விநாயகரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 3 காலேஜஸ் வரும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் நல்லாவே குறையும். அது வந்து நம்ம தேர்ட் ரவுண்டு தான் பார்க்க முடியும். நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்குறீங்க இல்லையா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அப்போ வந்து நம்மளால தேர்ட் ரவுண்டில் தான் அந்த பாசிபிலிட்டி வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக கணிக்க முடியுமே ஒழிய இப்போ வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் பிம்ஸும் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே தேர்ட் ரவுண்டில் தான். ஸோ என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 4,94,081 ரேங்க்கு கிடைச்சிருக்கு 283. இதுலேயும் இன்னும் சீட்ஸில் ஃபில் ஆகாதனால கட்டாயமாக கட் ஆஃப் குறையும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து பார்க்கும்போது 392 முடிக்குமே வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்த்தா. ஸோ இந்த சில ஃபேக்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்டில் வந்துட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணாலோ இல்லை எப்படின்றத வச்சு தான் இது வந்து கூட இதுவும் குறையிறதும் வந்து டிசைட் ஆகும். ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 392 வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு ஜெனரல் கேட்டகரி போக வாய்ப்பு இருக்கும். ஓபிசிக்கு பார்க்கும்போது 388 ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ரவுண்ட் 2ல். எம்பிசி பார்த்தீங்கன்னா 383 ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இதுதான். மற்றபடி மற்ற இதுலாம் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் தான். இப்போ இபிசி ஆகட்டும் மற்ற இதில் வந்துட்டு இது வந்து அது நம்மளால அப்படியே பர்ஃபெக்டாக சொல்ல முடியல. அந்த கேண்டிடேட்டோட மூவ்மெண்ட் வச்சு தான் நம்ம இருக்கும். ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு கொண்டு விட இந்த அளவுக்கு போகலாம் அப்படின்றது தான். 392 முடிக்குமே ஜென்ரல் கேட்டகரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் கூட குறையா இருக்கலாம். ஓபிசி 388, எம்பிசி வந்து 383 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இப்போதைக்கு அதை பார்க்கும்போது தெரியுது. மற்ற கேட்டகரியில் வந்து சேஞ்சஸ் வந்துட்டு எப்படி உருவாகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் 10,41,552 ஆல் இண்டியா ரேங்க்கு 153 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இதுலேயும் வேகன்சி இருக்கு. ஸோ இதுவும் ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும் தேர்ட் ரவுண்டில். என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 6,59,896 ரேங்க்கு போயிருக்கு 234 மார்க்ஸுக்கு. ஸோ இதுலேயும் ஃபில் ஆகிற சீட்ஸும் வந்துட்டு அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு செகண்ட் ரவுண்டில் அட்மிஷன் ஆனவங்களை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு கட் ஆஃப் குறையுமானா கட்டாயமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாமே தேர்ட் ரவுண்டு தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா கன்வெர்ட் ஆகும்போது தான் நமக்கு தெரிய வரும் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். இதை ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா வெங்கடேஷா வந்துட்டு நம்மளால இப்போ வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த கன்வர்ஷன் நடந்த பிறகு தான் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 59 சீட்ஸ் வந்துட்டு வேக்கன்ட் இருக்கு. கட்டாயமாக பிடிஎஸ்க்கு வந்துட்டு கட் ஆஃப் குறையும். ஏன்னா 59 சீட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது. முக்கியமாக மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அட்மிட்டட் லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது ஜென்ரலுக்கு வந்துட்டு 385 முடிக்கும் கிடைச்சிருக்கு. கட்டாயமாக கட் ஆஃப் குறையும். இதை விட இது வந்துட்டு அட்மிஷன் ஆனவங்களுடைய மார்க்கை வச்சு தான் போட்டிருக்கோம். இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய வேக்கன்ட் இருக்குது. இப்போ மகாத்மா காந்தியில் பார்த்தீங்கன்னா 14 சீட்ஸ் கிட்ட பாண்டிச்சேரி ரீஜன்லேயே வேக்கன்ட் இருக்குது. ஸோ அப்போ கட்டாயமாக கட் ஆஃப் குறையும். டெஃபினட்டாக கட் ஆஃப் வந்து குறையும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அட்மிஷன் லிஸ்ட் அட்மிட் பண்ணாங்க இல்லையா அந்த லிஸ்ட்டை வச்சு தான் நம்ம இந்த கட் ஆஃப் எடுத்துருக்கனால இது வந்து இதுலேருந்து குறையும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஓபிசிக்கு வந்து 383 முடிக்கும் அட்மிஷன் லிஸ்ட்டில் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 373 கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 271 கிடைச்சிருக்கு. இஎஸ்எம்க்கு 347 கிடைச்சிருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து யூஇபி கேட்டகரியில் 272 கிடைச்சிருக்கு. 10% கவர்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஎம்பி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து 159
15க்கு கிடைச்சிருக்கு. இதில் வந்து டெஃபினட்டாக வந்துட்டு வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு அங்கே மூவ்மெண்ட் இருக்குது. அங்கே எம்பிபிஎஸ் சீட்ஸ் 37 சீட்ஸ் வேகன்சி இருக்கும்போது இங்கே 59 சீட்ஸ் கிட்ட வேகன்சி இருக்கும்போது கட்டாயமாக மூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் இல்லையா, அதனால. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் 386க்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. 148க்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் 10% கேஓபியில் கிடைச்சிருக்கு. அதில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. எம்பிசிக்கு வந்து 348 அட்மிஷன் லிஸ்ட் தெரியுது. எஸ்சிக்கு 255 வந்து காரைக்காலில் வந்து தெரியுது. யூபிஎம் கேட்டகரியில் 10% கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 115க்கு வந்துட்டு எடுத்திருக்காங்க சீட்டு. ஸோ இது வந்து அட்மிட்டட் லிஸ்ட் கட் ஆஃப் தான் இது. ஸோ டெஃபினட்டாக கட் ஆஃப் குறையும் இதில். ஏன் அப்படின்னா சொன்ன மாதிரி வேகன்சி வந்து நிறையா இருக்கிறனால கட் ஆஃப் டெஃபினட்டாக குறையும். இது வந்து எவ்வளோ குறையும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. மேபி ஒரு 5 to 10 மார்க்ஸ் தாராளமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். லைக் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி இதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, மாஹேயில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டதை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதனால் நம்ம இப்போ யானமில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் 343 மார்க்ஸ்க்கு வந்து ஒரு அட்மிஷன் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து பார்க்க முடியுது. ஸோ இது அடுத்த ரவுண்டில் தான் நம்ம பார்க்கணும். என்ஆர்ஐ மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 395 மார்க்ஸுக்கு சீட் எடுத்திருக்காங்க. அட்மிஷன் லிஸ்ட் அதை பார்க்க முடியுது மகாத்மா காந்தியில். ஓகே, வெங்கடேஸ்வர டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட் சீட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 358 மார்க்ஸ் வரைக்கும் போயிருக்கு. கட் ஆஃப் கட்டாயமாக குறையும். ஏன் அப்படின்னா இங்கேயும் வேகன்சி உங்களுக்கு இருக்குது. பிடிஎஸ்க்கு நிறைய வேகன்சி இருக்குது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்லேயே. ஸோ அதனால் நம்மளால அந்த சீட் இதெல்லாம் போய் பார்க்க முடியுது. அப்போ வந்து 358ங்கிறது இன்னும் குறையும் கட் ஆஃப். ஜென்ரலுக்கு ஓபிசிக்கு 338 வரைக்கும் அட்மிஷன் இருக்குன்னா அதுவும் இன்னும் குறையும். டெஃபினட்டாக 5 to 10 மார்க்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கும் பிடிஎஸ்க்கெல்லாம். எம்பிசிக்கு வந்து 327 வரைக்கும் அட்மிஷன் லிஸ்ட்டில் பார்க்க முடியுது. எஸ்சி கேட்டகரி 241 வரைக்கும் அட்மிஷன் லிஸ்ட்டில் பார்க்க முடியுது. அதாவது ரவுண்ட் 1 அட்மிட்டட் கேண்டிடேட்ஸோட வச்சு தான் அந்த கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயே மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது 383 மார்க்ஸ் கிடைச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுலேயும் கட் ஆஃப் குறையும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கட் ஆஃப் குறையும். மாஹேக்கு பார்க்கும்போது ஜென்ரல் 349க்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சிருக்கு. ஓபிசிக்கு 337 கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 341, எஸ்சிக்கு 243. ஸோ தான் இதுலேயும் கட் ஆஃப் டெஃபினட்டாக குறையும். ஏன்னா வேகன்சி இருக்கிறனால ஃபில்லாக கட்டாயமாக இதெல்லாம் 5 to 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். நல்லாவே கட் ஆஃப் குறையும். செகண்ட் ரவுண்டை நான் சொல்கிறது. ஓகே, மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 376 மார்க்குக்கு கட் ஆஃப் வந்து போயிருக்கு ரவுண்ட் 1 அட்மிட் லிஸ்ட்டில். ஸோ இதுவும் வந்து டெஃபினட்டாக குறையும். மேனேஜ்மெண்ட் கோட்டா கட்டாயமாக குறையும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 33 பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா சீட் வந்துட்டு வேக்கண்டாக இருக்குது. அதில் பார்க்கும்போது ஜென்ரலுக்கு வந்துட்டு இது வந்து கவர்மெண்ட் காலேஜ்ன்றனால புதுச்சேரி கோட்டா பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 342 முடிக்குமே கிடைச்சிருக்குது. அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 330 அட்மிஷன் எடுத்திருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 233 எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு டெஃபினட்டாக கட் ஆஃப் குறையும். ஏன்னா வேகன்சி வந்துட்டு நிறையவே வேகன்சி இருக்குது கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும். 25 சீட்ஸ் ரீஜனல் புதுச்சேரி ரீஜனுக்கு வேக்கண்ட் இருக்குது. காரைக்காலுக்கு 5 இருக்குது. மாஹேக்கு 2, யானம் கொண்டு வேகன்சி இருக்கிறதுனால கட்டாயமாக வந்து உங்களுக்கு வந்துட்டு சீட் வந்துட்டு குறையும். காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 283 வந்து கிடைச்சிருக்கு ஜென்ரல் காரைக்காலுக்கு. எம்பிசி காரைக்கால் பார்த்தீங்கன்னா 233 கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேயும் கட் ஆஃப் வந்து டெஃபினட்டாக குறையும். அதுக்கப்புறம் பிஏஎம்எஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் அதில் வந்து லிஸ்ட்டில் இல்லாதனால நம்மளால சொல்ல முடியல. மேபி ரவுண்ட் 2 நம்ம வந்து அட்மிட்டட் லிஸ்ட்டை வந்து பார்த்து நம்ம சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ராஜீவ்காந்தி வெட்டனரி இதை பொறுத்த வரைக்கும் 6 சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இது வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி NRI 1 இது எல்லாமே நீட் பேஸ் நடக்கிறது. மெரிட் பேஸ் நடக்கிறது நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் நம்ம வந்துட்டு மெரிட்டில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது வந்துட்டு நீட் பேஸில் 6+1 7 வேகன்சி, அதாவது NRI 6 வேகன்சி வந்துட்டு இதுலேயும் இருக்குது. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 442 மார்க்ஸ் முடிக்குமே அட்மிட் லிஸ்ட்டில் பார்க்கும்போது கட் ஆஃப் போயிருக்கிறது தெரியுது. என்ஆர்ஐக்கு பார்த்தீங்கன்னா 366 மார்க் மட்டுமே கட் ஆஃப் போயிருக்கிறது தெரியுது. ஓகேங்க, இதெல்லாம் தான் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். கட்டாயமாக ரவுண்ட் 2ல டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் போகும்போது பார்த்து பர்ஃபெக்டாக போடுங்க. இப்போ நம்ம எம்சிசி பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் நம்ம புதுச்சேரியில் இருக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்க, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.